இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படியான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போது 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து செம்ம காண்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ விசித்ராவுக்கு வந்து ஏன் திடீர்னு இவ்வளோ கோவம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கோவத்துக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன அப்படின்னா, தினேஷை பற்றி அந்த ஒரு டாஸ்கில் வந்து விசித்ரா வந்து சொல்லும் போது அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் டிஸ்அக்ரி தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க ரொம்ப நேரம் தினேஷ் பற்றி சொல்லிவிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டிஸ்அக்ரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பயும் வந்து சொன்னாங்க, அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் டிஸ்அக்ரி தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து அவங்க அதை வச்சு ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்குறத ஏன் நீங்கள் யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கொஷின்னு. நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்மார்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா, மாயா, விஜயவர்மா இவங்க எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் தினேஷ் பற்றி நாங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டு அப்படின்னு சொல்ல, எல்லாமே தப்புன்னு சொல்ல, அதில் வந்து ஒரு சில தப்பும் இருக்குது, பல விஷயங்கள் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் நாங்கள் தப்புன்னு சொல்லி டிஸ்அக்ரி வந்து கொடுக்கல, நீங்கள் அதை அப்படி எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அர்ச்சனா கிட்டே வந்து அக்ரி கொடுத்தேன், அதை ஏன் நீங்கள் கேட்கல? அதாவது அர்ச்சனாவுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இருந்தது. அர்ச்சனா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது இவங்க வந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அர்ச்சனா வந்து விஜயவர்மாவை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் இவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ வந்து கேட்டு அவங்களுக்கு டிஸ்அக்ரியாக தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கேள்விகளை கேட்டு அர்ச்சனா கிளாரிஃபை பண்ணோடனே அதை அக்ரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து விசித்ரா வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணல? நான் வந்து அந்த டைமில் வந்து அக்ரியா டிஸ்அக்ரியான்னு நான் கேட்டு அந்த மாதிரி கொடுத்தேன்ல, நீங்கள் ஏன் பண்ணல? அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் அவங்களும் வந்து திரும்பவும் சொல்லிகிட்ருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து நீங்கள் சொல்ல எல்லா விஷயத்தையும் அக்ரி ராங்கன்னு சொல்ல, நீங்கள் சொன்னதில் கரெக்டும் இருக்குது, தப்பும் இருக்குது. பட் எங்களுக்கு தோணுனது மெஜாரிட்டியாக அதில் தப்பு இருக்குன்னு நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. பட் விசித்ரா வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியில் பிக் பாஸ் அப்டேட்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.